ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான காகுயா சமா லவ் இஸ் வார் ஃபர்ஸ்ட் கிஸ் தட் நெவர் எண்ட்ஸ் மூவி எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. அடல்ட் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பசங்க யாரும் பார்க்க வேண்டாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் இஸ் வார் ஃபர்ஸ்ட் கிஸ் தட் நெவர் எண்ட்ஸ் எபிசோட் 2. ஹீரோ காகியாக்கு டீ போட்டு கொடுத்தா இது ரொம்பவே கேவலமாக இருக்கு. என் சர்வெண்ட் போடுற காஃபி நல்லா இருக்கும், இப்பதான் புரியுதா அப்படின்னு சொல்லவும் ஃபுஜிவராட்ட கேட்டு டீ போட கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே ஃபுஜிவரா ஆபத்துல இருக்கிறத ரியலைஸ் பண்றா. ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபரெண்ட் பர்சனா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் லவர் கிட்ட ஒரு மாதிரியும் சோஷியல் மீடியால ஒரு மாதிரியும் வேற வேற முகங்கள் இருக்கும். காகியாவை சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வளர்த்திருப்பாங்க. அதுவும் அவ ஷினாமியா ஃபேமிலியை சேர்ந்துவா அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலயும் அவளுக்கு நிறைய முகங்கள் தேவைப்பட்டது. ஹே ஷிராகனே, ஐ மீன் பிரசிடென்ட், அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வா கேட்கவும், சும்மா நம்மள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிட முடியாது, மேபி நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், ஆனா நம்ம கிஸ் பண்ணிருக்கோம்ல அப்புறம் வேற எப்படி சொல்றது நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு சாதாரண கிஸ் எல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன லவ் பண்றீங்கிறதுனால எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு வா சொல்லவும், நீ மட்டும் என்ன சின்னமியா, நீ என்ன லவ் பண்றதுனால தான் என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், கிஸ் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்ல, எனக்கு தோன்ற நேரம் நான் யார வேணா எப்ப வேணா கிஸ் பண்ணுவேன், இப்ப கூட வேணா என்ன கிஸ் பண்றீங்களா அப்படின்னு வா கேக்குறா. நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணணும்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கண்ண மூடிட்டு இருக்கவோ பொலிர்னு ஒண்ணு விடுறா. அன்னைக்கு அவ அப்படி கிஸ் பண்ணதுனால அவளே வந்து கிஸ் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்தா. எதுக்குன்னு ஆரஞ்சா நம்ம ஹீரோ கேட்கவும், புரிஞ்சுக்க தெரியாத முட்டாளுங்களா, நான் இப்படிதான் அடிப்பேன், கூடலாம் நான் டேட்டிங் வருவேன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பவும், இப்படி சொல்லிட்டாலே நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்கா. நான் கால் பண்ணலான்னு பார்த்தா என் ஃபோனில் பேட்டரி இல்லை, நான் இன்னைக்கு தனியாக தான் வீட்டுக்கு நடந்து போகணும் போல அப்படின்னு வா சொல்லவும், தனியாக போகிறது டேஞ்சர் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பண்ணலான்னு வா கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோவா அவ கூட சேர்ந்து நடந்து போகிறான். என் கூட டேட்டிங் வர பிடிக்கலன்னு சொன்னா, ஆனால் அவளே தான் இப்போ என்ன அவ கூட கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இவன் ஏன் இப்படி மாறிட்டா? ஒருவேளை வீட்டில் பேரண்ட்ஸ் இவளை வெளிநாடு அனுப்ப ஒத்துக்கிடலையோ, ஒருவேளை இவளுக்கு எதுவோ ஃபியான்ஸே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். அதனால தான் இவளுக்கு என்ன பிடிக்கலையா? அவள் கண்டிப்பாக இன்டெரக்டாக ஏதாச்சும் சிக்னல் கொடுப்பா. நான் தான் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். பசங்கள்லாம் கிரேட்ல ஃபேன் பாக்கெட்குள்ளே கையை விட்டு ஜாலியாக நடக்கலாம், ஆனால் எனக்கு தான் பாக்கெட்ஸ் இல்லை, என் கை ரொம்பவோ குளிருது அப்படின்னு வா சொல்லவும், இப்பயோ இவ ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு பிரிச்சு பேசுதா. ஒருவேளை இவங்க அப்பாவை மீறி இவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி ஷினோமியா ஆசைப்பட்டது நம்ம ஹீரோவை கையை பிடிச்சிட்டு நடந்து போகணுங்கிறதுக்காக தான். இப்படியே போனா நான் ஃப்ரீ ஆகி செத்துருவா, யாராச்சும் எனக்கு கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு வா சொல்லவோ, புரிஞ்சு போச்சு. அவ பேரண்ட்ஸ் அவளை அலோ பண்ணல, அவ என்னைய காப்பாற்ற சொல்லி கேட்கிறா. தேவைப்படுறப்போ நான் கை கொடுப்பேன் ஷினோமியா அப்படின்னு நம்ம ஹீரோ முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கவோ, ஒரு பொண்ணை ஒழுங்கா கூட அவனுக்கு எஸ்கார்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ அவ டாக்ஸில ஏறி அங்க இருந்து போயிருந்தா. நம்ம ஹீரோ அவ கையை பிடிக்கலையே அவ கோவப்படுறா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. சரியான பயந்தாங்குழி அப்படின்னு காகியா நினைக்கிறா. இப்போ டிசம்பர் 22 அடுத்த நாள் ஆகுது. என் தலையை என்னைக்கோ கெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. சரின்னு ஹயாசகா சொல்லவும், என் ஆன்ட்டியோட பெர்ஃபியூம் அது இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறா. 86 ஆடு, 87 ஆடு, 88 ஆடு அப்படின்னு ஆடுகளை எண்ணி நம்ம ஹீரோ தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு 1 சவப்பட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கவுண்ட் பண்ணவும், என்னாச்சு, எதுக்கு இப்ப சவப்பட்டியை என்ன ஆரம்பிக்கிறீங்க பிரசிடென்ட் அப்படின்னு இஷிகாமி கேட்கவும், ஆடுகளை தானே எண்ணிட்டு இருந்தேன், நான் ஒழுங்கா தூக்கலாம் அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஈவ் வர கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அவ கூட டேட்டிங் போலாம்னு நினைச்சா, அந்த மாதிரி முட்டாள் கூட டேட்டிங் வர மாட்டேன்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. சோ நம்ம ஹீரோ இப்ப மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறான். என்ன காகியா இன்னைக்கும் தலைய பெண்லையா, கடைசியா எனக்கு மேக்கப் போட்டு விட்டப்போ ஒன்னு எப்படி பார்த்தது அப்படின்னு இஷிகாமி சொல்றான். ஆமா இல்ல நான் வாசிரிக்கவும், நல்ல மூட்ல இருக்கா போல நம்ம ஹீரோ குட் மார்னிங் சொன்னா. நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் மூஞ்சியை திருப்பிக்கிடுதா. இஷிகாமி ஷினோமியா பார்த்தா உனக்கு டிஃபரெண்டா தெரியுதா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்லையே ஃபுஜிவரா கிட்ட கூட நார்மலா தான் பேசிட்டு இருக்கா, நேத்து மட்டும் தான் அவ டிஃபரெண்டா எனக்கு தோணுச்சு அப்படின்னு இஷிகாமி சொல்லவோ, நான் இன்னைக்கு பேசி அவகிட்ட ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷினோமியா நீ சென்ட் போட்டிருக்கியா, ஸ்கூல் ரூல்ஸ் படி அப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு நீனோ கேட்கவும், நான் லைட்டா தான் இதை போட்டேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா, கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீ நம்மளையும் அந்த சென்ட்டை தேய்ச்சி விட்டுருதா. பையனை பார்க்க போறேன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை தேய்ச்சிக்கிடணும், அப்படின்னா தான் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நேச்சுரல் சென்ட்டோட இது கலந்து கரெக்டா பர்ஃபெக்டான வாசனையை கொடுக்கும். இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் இன் கிரைம் அப்படின்னு காகியா சொல்லவும், ஆனா இது வயசான லேடிங்க யூஸ் பண்ற ஸ்மெல்லா வருது அப்படின்னு சொல்லி ஈனோ சொல்லவும், நான் தான் சொன்னல 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இது பர்ஃபெக்ட் ஸ்மெல் வரும் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு, ஷினோமியா அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவை கண்டுக்கிடாத மாதிரி இருந்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருந்தா. ஷினோமியா எதுக்கு ஓடுற அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்திட்டு போறான். ஸ்பைடர்மேனுக்கு ஈக்குவலா அவ வேற லெவல்ல சவுத்துல எல்லாம் தாவி தாவி ஓடிட்டு இருக்கா. நான் அப்படி என்ன பண்ண நீ என்கிட்ட இருந்து இப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்தி போறான். ஒரு இடத்துல கதவை போட்டி இருக்கு, என்கிட்ட நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு வா சொல்லவோ, அப்படின்னா இவன் என்ன அவ்வளவு தூரம் வெறுக்கிறாளா? ஆனா ஏன் நம்ம ஹீரோ யோசிக்கிறா, ஆக்சுவலி காகியா அந்த சென்ட்டை போட்டு இன்னும் 30 நிமிஷம் ஆகல. இப்போ நம்ம ஹீரோவா கிட்டக்கு போனா அந்த ஸ்மெல் கரெக்டா இருக்காது. ஆனா அப்பதான் காகியா ரியலைஸ் பண்றா, நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணதுல அவ ஓடி வந்ததுனால அவளுக்கு வேர்த்தை இப்ப நேச்சுரல் சென்ட்டோட கலந்து அந்த சென்ட் பெர்ஃபெக்டான ஸ்மெல்ல இருக்குது. சரி நம்ம ஹீரோ கிளம்ப போக்குவோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்னது அப்படின்னு வா கேட்கவும், ஒண்ணுங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ எதுக்காக டிஃபரெண்டா நடந்துக்கிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, இப்பதான் நான் கரெக்டா நடந்துக்கிடுறேன், நான் இத்தனை நாள் கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்திருக்கேன், அன்னைக்கு ஏதோ ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவங்க கூட வெளியூருக்கு படிக்க வரேன்னு சொல்லிட்டேன், ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு வா சொல்லவோ, அப்ப நான் கிஸ் பண்ணதோ ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல தான் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கிஸ் பண்றதெல்லாம் நீங்க வேணா பெரிய விஷயமா எடுக்கலாம், ஆனா
எனக்குலாம் அது ஒரு சாதாரண மேட்ரு. ஆனா இப்ப கூட நீங்க என்ன கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு லிப்ஸை காட்டிட்டு நிக்கவும், இல்ல முடியாது, கிஸ்ங்கிறது ஒன்றும் நார்மலான விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது வயிற்றுலேயே ஒரு கிக் விட்றா. இது எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், கிஸ்ஸை ஓவர் சீரியஸா எடுக்கிறவங்கள நான் இப்படிதான் கிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. நீ எதுக்கு எம்மளை கோவப்படுறன்னு புரியவே மாட்டேங்குதோ, டிஃப்ரெண்டா இப்படி கிக் பண்ற, உன் தலையை வர பின்னாம இருக்க, எப்போ இல்லாத மாதிரி சூப்பரான சென்ட் எல்லாம் போட்டு வந்திருக்க, எனக்கு ஒன்னு நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த சென்ட் நல்லா இருக்கான்னு கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணா நான் எப்பவும் நல்ல மூட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், அப்படின்னா நேத்து நைட்டு நான் கையை பிடிச்சிட்டு நடந்து வரணும் தான் நீ ஆசைப்பட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்பெல்லாம் இல்லையே நம்ம வைக்கப்பட்டுட்டு போறா. உனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா காகியா அதை புரியறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ காசுவாக்கி கிட்ட போயிட்டு லவ்ல அட்வைஸ் தேவைன்னு சொல்லவும், உங்களுக்கு லவ்ல அட்வைஸ் தேவையா அப்படின்னு கேட்கறா. ஆமான்னு காகியா சொல்லவும், உங்க தலைமுடிய பின்னாம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஞாபகம் வருது. அப்ப எல்லாரும் உங்களை காகியா தி ஐஸ் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது, ஆனாலுமே ஈவன் நீங்கள் ரொம்ப அழகா இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நாளாக உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ என் பேரை மட்டும் ஏன் மாற்றி மாற்றி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு காகியா கேட்குறா. மிஸ் காகியா காகியா ஷினோமியானவா கூப்பிட்டு இருக்கா. நம்ம ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ எனக்கு கூப்பிடுறான்னு கேட்க போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு காகியா சொல்கிறா. அப்படின்னா உனக்கு லவ் அட்வைஸ் வேணுமா, என்கிட்ட போய் வந்திருக்க பாரு. ஆக்சுவலி நான் ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் தான், இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு மாக்கி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. என் லவ் லைஃப் நான் நினச்ச மாதிரி ஒரு தடவை கூட போனதில்லை அப்படின்னு மாக்கி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரச்சனை என்னன்னு கேட்குறா. பிரசிடென்ட் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு அப்படின்னு காகியா சொல்லவும், காஷிபாகி சாக்காவரா, எப்பவுமே உங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அப்படித்தானே ஆரம்பிங்கன்னு காஷிபாகி கேட்கவும், உனக்கு எப்படியும் உண்மை தெரிஞ்சிருக்கோம், அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு காகியா சொல்லவும், ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு பேசுறது வேஸ்ட்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, இவங்க உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு காஷிபாகி நினைக்கிறா. ஆனா இங்க நம்ம ஹீரோ மாக்கி கிட்ட, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட நான் யாரை வேணா எப்ப வேணா எனக்கு தோணும் போது கிஸ் பண்ணுவேன், இப்ப வேணா உனக்கு கிஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பொண்ணு அவளோட ஃபீலிங்ஸை மறைக்கிறா. ஒன்னை தவிர வேற யாரையோ கிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அந்த பையன் அவளை கிஸ் பண்ணணும்னு அவ எதிர்பார்க்கிறா போல அப்படின்னு மாக்கி சொல்றா. பிரசிடென்ட் என்ன கிஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு காகியா சொல்லவும், பிரசிடென்ட் உங்களை கிஸ் பண்ணணுமா, ஆனா ஏன் அப்படின்னு கேட்கவும், உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற, ஏன்னா அவரை ஆபியஸா லவ் பண்ற அதனாலதான் அப்படின்னு காகியா சொல்லவும், நீங்க இப்படி டைரக்டா ஒத்துக்கிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு காஷிபாகி சொல்றா. அவர் அப்படியே என்ன கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சரி சரி போதும், நீங்க டைரக்டாவே அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, அவரை கண்டிப்பா உங்களை கிஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி காஷிபாகி சொல்லவும், அது மட்டும் என்னால முடியாது, அவர் முன்னாடி இருக்கும்போது என்னால ஹானஸ்டா நடந்துக்கிட முடியல அப்படின்னு காகியா சொல்றா. ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே வச்சு மாக்கிக்கு புரிஞ்சிருது. அட பாவி, அவ உன்னை ரொம்பவுமே லவ் பண்றா, அவ உன்கிட்ட இருந்து கிஸ் எதிர்பார்க்கறா, நீ தான் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற, அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி மாக்கி கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவ என் கேரக்டர் மாதிரியே இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது தான் மாக்கிக்கு புரியுது. வெயிட் பண்ணு, நீ சொல்றது ஆன்டி காகியாவியோ ஒன்ன பத்தியுமா, உங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு மாக்கி கேட்கவோ, க்ரோன் அப் கிஸ்ன்னு சொல்லவுமே, அட பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி மாக்கி அங்கிருந்து ஓடுறா. காகியா அன்னைக்கு ஏன் கால் பண்ணி க்ரோன் அப் கிஸ் பத்தி கேட்டா அப்படிங்கிறது இப்பதான் காஷிபாகிக்கு புரியுது. ஆனா அந்த கிஸ் ஒரு மிஸ்டேக்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணீங்கன்னு காகியா கேட்கவும், ஒரு நாள் சம்மர்ல டேட்டிங் பண்ணப்போ திடீர்னு என்ன கிஸ் பண்ணிட்டா, அதான் ஃபர்ஸ்ட் கிஸ், ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் முன்னாடி போய் என்ன கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்னமோ அது கேட்க ரொம்ப ரொமான்டிக்கா தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி கிஸ் தான் நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஆசைப்படுறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் லவ் தான் அப்படின்னு காகியா சொல்றா. ஷினோமியா என்னை பத்தி என்னதான் நினைக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். என்னதான் அந்த ஐஸ் காக்கியா பாக்குறதுக்கு மோசமா நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் லவ்னு வர்றப்போ அவளுமே ஒரு பயந்தாங்குழி தான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஐ லவ் யூ அப்படின்னு காகியா சொல்றா. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறதுக்குள்ள அவ கிளம்பிடுதா. இன்னைக்கான ரிசல்ட்ல காகியா தோத்துட்டா. அந்த பிரசிடென்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இப்ப எனக்கு கம்யூனிக்கு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தான் இஷிகாமி. சுபாமி முன்னாடி போய் அவ கட்டிப்பிடிக்கவோ, தப்பான நேரத்துல தப்பான விஷயங்கள் பண்றிய மாக்கி அப்படின்னு இஷிகாமி யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி காகியா தான் போய் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பா. இப்போ அவ வந்துட்டு நம்ம ஹீரோ தானா வந்து அவளை கிஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறா. காகியா என்னதான் க்ளோ கொடுத்தாலும் அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடாம எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.